இருக்கிற திருமதி ஜெயாமோகன் அவர்கள் சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். எங்கள் மாமியார் ஆனால் எங்களுக்கு சொந்தம்தான். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு சொந்தம் தான். அந்த வழியில் தான் நாங்கள் கட்டிட்டு வந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் அத்தை வந்து ரொம்ப வருஷத்தில் ஒரு தடவை 4 நாள் தான் வருவோம். 4 நாள் வந்தாலும் பயந்து இருப்போம் நாங்கள் எங்கள் 4 நாளில். அதுக்கப்புறம் அமைதியாக இருப்போம், எல்லாம் இது பண்ணுவோம். நம்ம மாமாவும் அத்தையும் தனியாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பிஷப்போடைய மாமியாரும் மாமனாரும் அவங்க மேலே தனியாக இருப்பாங்க. இவங்களாம் தான் 4 பேரும். அவங்க மேலே அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க, எங்கள் கீழே ஜெபம் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேரும் தான். அவங்க சொல்லிட்டாங்க, பிஷப்போட மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த வீட்டில் தான் நாங்கள் எங்களுடைய பணம் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய பாடி வந்து தாத்தாவும் அம்மாச்சியும் அந்த வீட்டிலேருந்து தான் போச்சு. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எந்த இதுவும் அப்படி 2 பேரும் அந்த வீட்டில் அமைதியாக இருப்பாங்க. எங்கள் தாத்தா தான் இந்த கோயிலுக்காக எல்லாம் இது எங்கள் தாத்தான்ற மாமனார். ஏன்னா எங்கள் பேரன் சொல்கிறத வச்சு நான் அம்மாச்சின்னே சொல்லிடுறது, மாமியாராக அம்மாச்சின்றது, தாத்தான்னு சொல்லிடுறது. அப்படி ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டில் இங்கே கோயிலில் எல்லா காரியத்துலேயும் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அத்தை எங்கேயுமே போக மாட்டாங்க. கோயிலுக்கு வர்றதோடு சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ண மாமா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு, ஊருக்கு போகிறது வர்றது எல்லாமே மாமா தான். அத்தை ஒரு இதுலேயும் இல்லை. ஆனால் நல்லா வில் பவர். அவங்க ஒரு வேதனை இருந்தால் கூட எந்த கஷ்டமும் அவங்க வலிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அத்தை நான் தடவி விட்றேன் பண்ணுறேன், இல்லை வலிக்கலை ஜெயா, படுத்துக்கிறேன். ஆனால் இத்தனை நாள் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 மாதத்தளவில் கீழே உளுந்து அதுக்கு முன்னாடி கீழே உளுந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா நாங்கள் மறுபடியும் கீழே உளுந்து எங்களால் 2 பேராலையும் தூக்க முடியாது. எனக்கு 2 கையும் வீக்கு. என் பையன் வந்து நல்லா தூக்கி உட்கார வச்சு எல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. வேதனை இருக்கும் எல்லாருக்கும். என் மருமகள்கிட்ட சொல்லுவேன், அது அம்மாச்சிக்கு இப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் சொல்லுவா, அவள் எல்லாம் பண்ணுவாள். பேர பிள்ளைங்க மேலே ஆசை போய் உட்காந்துட்டா போதும். பேரை சொல்லி எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. போன வருஷம் 24ஆம் தேதி நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் சர்ச்சுக்கு. அப்போ வந்து எனக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ 2 பேரும் வந்து நான் வந்தது தான். போன வருஷம் கிறிஸ்மஸ் டைம் 24th அன்னைக்கு வந்தது தான். இந்த வருஷம் வரவே முடியல. 31st அன்னைக்கு ரொம்ப பயமுத்திட்டாங்க. ஆனாலும் பயந்துட்டு, அத்தை நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, 3 மணி நேரம் தானே, போயிட்டு வந்துடுங்க, ஒன்றும் பயம் இல்லை, போயிட்டு வாங்க. ஆனால் அதே வீக்கில் இருந்தாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை போய் எப்பயுமே காலையில் ராத்திரி போய் அவங்களுக்கு பால்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மருந்தை கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பேசவே பேச்சே நின்று போச்சு. அப்போ சரி நம்ம பேசலைன்னாலும் காதில் கேட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு, அத்தை கர்த்தர் உங்கள் கூட இருக்கார் அத்தை அப்படின்னு. அப்போ சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, சரி ஜெயா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாதாங்க, மனசுலேயே ஜெபம் பண்ணிக்கிங்க, சரி ஜெயா, அவ்வளோதான். அந்த 2 வார்த்தை தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு பேச்சும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் அவங்களுக்கு வந்து பாலெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு தான் வந்தேன். ஆனால் மனசே எனக்கு நல்லாவே இல்லை. இந்த 2 நாளும் என் பையன்கிட்ட சொல்லி இப்படி சொல்கிறேன், பேசாதவங்க பேசிட்டாங்க ஜான், இப்படி ஆயிட்டாங்க. எனக்கு மனசே பாரம். ஏம்மா கவலைப்படுறீங்க, வயசு ஆயிடுச்சு, நல்லபடியாக பார்த்தீங்க, பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி இருக்கும், அவங்களுடைய பக்கத்துலேயே நாங்கள் இருந்தோம். அவங்க சொல்லுவாங்க, என்னை நல்லபடியாக கர்த்தர் என்னை எடுத்துக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த கஷ்டமும் படல. வலி இருந்ததோ வலி இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அமைதியில் தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தது, அப்புறம் அமைதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் நான் வந்துட்டு போயிட்டு, அப்பயும் நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொஞ்சம் ரொம்ப அவங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தோன்னே அப்பயும் 2 மடக்கு பால் குடித்தாங்க. அவங்க குடிச்சிட்டு தான் அவங்க இறந்து போனாங்க. இன்ன வரைக்கும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பசங்களோ அவங்கள எதிர்த்து பேசுனதே இல்லை. ஒரு வார்த்தை நாங்கள் பேசிட்டா அவங்க மூஞ்சிலே நாங்கள் முழிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் மாமியார் ஆகட்டும் மாமனார் ஆகட்டும். எங்கள் மாமனார் வெளியில் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் பயந்து தான் இருப்போம். எங்கள் மாமனார் பேசும்போது எல்லோரும் சிரிச்சுக்குவாங்க, கோயிலுக்காரவங்க எல்லாம் சிரிப்பாங்க, எல்லோரும் அவங்க மேலே பெட்டு எல்லாம் பிபிஎஸ் இதில் எல்லாம் தான். அது மாதிரி எங்கள் மாமியாராகட்டும் மாமனாராகட்டும் இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நாங்கள் ஏற்று பேசுனதே இல்லை இது வரைக்கும். அதனால் கர்த்தர் வந்து அவங்கள நல்லபடியாக எடுத்துட்டாங்க. இப்போ வந்து என் சம்மந்தி என் பையனை பற்றி சொன்னாங்க, வளர்த்ததே அவங்க தான், சொன்ன மாதிரி வளர்த்தது அவங்க தான். 2 பேர் எங்கள் மாமனார் அப்போ டிவிஎஸ் 50ல் போய் பேரனுக்கு சாப்பாடை கொடுக்கறது, பாடம் சொல்லி கொடுக்கறது. நாங்கள் நடுவில் வரவே கூடாது, வந்தாலும் நாங்கள் வரோம் அத்தனை வர வேண்டாம், என்னத்துக்கு வரீங்க இப்போ அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா படிப்பு தான், பேரனுடைய படிப்பு தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஜிப்மேரில் எங்கள் மாமியாரை வச்சுட்டு இங்கே வந்து பேரனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படி தான் இருந்தாங்களே. எங்களுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம், மாமாவும் சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேர் யாரும் வரக்கூடாது, என் பேரனுடைய படிப்பு வீணாகும், அதனால் வரக்கூடாது. அதனால் இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு வந்து நல்ல கிஃப்ட்டு. எங்களுக்கு சொத்தும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வீடோ இதுவோ கிடையாது. நாங்கள் வந்து இவங்களுடைய பலகீனத்தை வச்சு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு எங்கள் 2 பேருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தாத்தாவுடைய வீடு தான் இருக்குது. இந்த வீடு வந்து எங்கள் மாமனார் எழுதி வச்ச வீடு எங்களுக்கு. நாங்கள் வந்து எங்கள் சம்பாத்தியத்தில் எந்த வீடும் நாங்கள் இது வரைக்கும். ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா நான் சொல்லுவேன், எங்கள் மாமனார் இறந்தப்போ 3 மணிக்கு பெல் அடித்தாங்க. அப்போ எங்கள் சம்பந்தியோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டோம். பெல் அடிச்சிருக்காங்க தெரியல. அதுக்கப்புறம் 5 மணிக்கு போய் பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்துலேயும் எங்கள் மாமியார் எங்களை திட்டுறாங்க. நாங்கள் பேசாமல் வாய் மூடிக்கிட்டு பேசாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால கர்த்தர்ட்ட நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே இவங்க உயிர் எனக்கு முன்பாக தான் போகணும், நல்லபடியாக அவங்கள அடக்கம் பண்ணணும், எல்லா தேவைகளும் நீங்கள் தான் செஞ்சு கொடுங்க. பிரேயரில் வச்சுக்கிட்டே இருந்தேன். இம்மட்டும் அதிசயமாக. ஆனால் மழை கொட்டுச்சு. ஏசுதாஸ் அண்ணன் வந்து இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்கண்ணே அப்படின்னா உடனே ஃபோனில் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அவங்களால வர முடியல, அவ்வளோ தூரம் வர முடியல, எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஒரு வேலை. ஆனால் ஃப்ரீ ஸ்விட்ச் பாக்ஸ் வந்தது, அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெட் ஆகிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. எல்லாம் அதெல்லாம் நீட்டாக அவங்களோட எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒரு மாலை கூட போட முடியல. ஏன்னா மாலை வாங்குறதுக்கும் லேட்டு, மழை கொட்டு கர்த்தாவே நான் ஜெபம் பண்ணனே இப்படி ஆகிடுச்சு, எப்படி நாங்கள் நடத்துவோம். ஆனால் அற்புதமாக கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு நல்லபடியாக செஞ்சார். இன்றைக்கும் ஆசீர்வாதமாக எல்லாம் நடத்திட்டு இன்னும் மட்டும் செஞ்சுட்டு வராரு. அவங்களுக்கு இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு ஜெயஸ்தானா எல்லாம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இம்மட்டும் செஞ்ச தேவனுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை நான் செலுத்துக்கிறேன்.